ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அசோகா அல்வா. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துருவோம். ஒரு 200 கிராம் பாசிப்பருப்பை நல்லா வறுத்துட்டு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா மசிய வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எந்த கப்பில் பருப்பு எடுக்கிறோமோ அதுக்கு 2 பங்கு சுகர் எடுத்துக்கோங்க. ஸோ நான் 200 கிராமுக்கு 400 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இது பைண்டிங்காக தான். ஸோ 1 ஸ்பூன் போதும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கோம். முந்திரி திராட்சை தேவையான அளவு. அவ்வளோதான். இப்போ இதுக்கு தேவையான பொருள். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யில் பாதியை மட்டும் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம 1 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூனை கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை அதில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருவோம். கருக விட்டுறாமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அதை நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ அந்த நெய் அப்படியே இருக்கட்டும். அந்த நெய்யிலையே நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சா கரியிடும். இந்த மாதிரி நுரையாக வரும். இந்த நெய்யில் இந்த கோதுமை வறுபடுற வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல வாசனை வரும் வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கொஞ்சம் கட்டி பட தான் செய்யும். நம்ம சுகர் போடும்போது சரியாயிரும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம பாசிப்பருப்பை நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் பால் சேர்த்து மிக்சியில் கூட கொஞ்சம் அரைச்சி அந்த மாதிரி கொஞ்சம் லிக்யூடாக கூட போடலாம். நான் அப்படியே தான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு கிண்டுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை, நான் கிண்டிடுவேன். உங்களுக்கு கிண்ட கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம், தண்ணி சேர்க்கக்கூடாது. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பருப்புனால கொஞ்சம் ஒட்டும், அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கிளறதுக்கு. நீங்கள் கொஞ்சம் லிக்யூடாக வச்சுக்கிட்டிங்கன்னா கிளறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப அதிகமான லிக்யூடாக வச்சுக்க முடியாது, ஏன்னா சுகர் சேர்த்தோன்னா ரொம்ப லிக்யூடாயிரும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அதை வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம மிச்சம் இருக்க நெய்யை அதில் ஆட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி பாருங்கள், பருப்பு நல்லா மசிஞ்சு அதில் கோதுமை எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நம்ம அந்த அல்வா கோதுமை அல்வா கூட 1/2 மணி நேரத்துக்கு நல்லா கிளறணும். இதில் அந்த வேலையெல்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். இன்க்ரீடியண்ட்டும் ரொம்ப சிம்பிள் தான். பாருங்கள், இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரை இதில் சேர்த்துருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருக்குது பருப்பு. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக நம்ம சுகர் சேர்த்தோன்னே அப்படியே கொஞ்சம் உருக ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொஞ்சம் அதை லிக்யூடாக கொண்டு வந்துடுங்க. நல்லா கிளறி விடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், எல்லா சுகரையும் இப்போ நான் சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கப்புறமா பாருங்கள் இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். அதனால தான் நான் அப்படியே பருப்பு வச்சுக்கிட்டேன். நீங்கள் லைட்டாக கொஞ்சமாக பால் வேணால் சேர்த்துக்கலாம். இது 2 நாள் வரைக்கும் கெடாது. மேக்ஸிமம் மோஸ்ட்லி இப்போ பாருங்கள், ஃபங்க்ஷன்லாம் கேசரிக்கு பதிலாக இந்த அசோகா அல்வா தான் வைக்கிறாங்க. அசோகா அல்வாங்கிறது பாசி பருப்பில் செய்கிறது தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது 2 நாள் ஆனாலும் நம்ம வச்சு சாப்பிட்லாம், கெடாது. ஒரே மாதிரி நம்ம ஸ்வீட்டை வீட்டில் ட்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கேசரிக்கு பதிலாக ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளான ப்ராசஸ் தான். ரொம்ப கிண்டிக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக அந்த பச்சை வாசனை போக நம்ம முதவே வதக்கிட்டோம். ஸோ நெய் ஊற்றி இதை அப்படியே நல்லா சுருள கிண்டி நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் பிரிஞ்சு வந்துடும் பாருங்கள், அந்த அல்வா மாதிரியே. ஸோ அந்த ஸ்டேஜ் வந்தோன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், நம்மளோட அல்வா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், அசோகா அல்வா மேக்ஸிமம் ரெட் கலர் ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். அதுக்காக நம்ம ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம், ரெட் கலரு.
இது ஆப்ஷனல் தான். இதனால் வந்து டேஸ்ட் எதுவும் மாற போகிறது கிடையாது. ஸோ உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா அது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நான் ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கேசரியை விட இது வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். கேசரி வந்து ஒரு நாள் நம்ம கெட்டு போயிடும். இது அப்படியெல்லாம் ஆகாது. 2 நாள் வரைக்கும் நம்ம வெளியிலே வச்சு சாப்பிட்லாம். ஸ்டோர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்மளோட அல்வா வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபுட் கலர் சேர்த்ததுக்கப்புறம் அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இன்னும் இதை விட டார்க் ரெட்லாம் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட அல்வா ரொம்ப சூப்பராக சிம்பிளான மெத்தடில் ரெடி ஆயிடுச்சு. இன்க்ரீடியன்ட் ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.